ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு போண்டா பண்ணலாமா? இட்லி மாவு இருந்தால் இதை பண்ணி பாருங்கள். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பால் 1 கப் இட்லி மாவு இருக்கா, அதை சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அதை பிசைஞ்சிங்க. கட்டியாக இருக்கா, தண்ணி சேர்த்துக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. நம்ம கையில் எடுத்தால் வடை மாவு பதத்துக்கு வரணும். பாருங்கள், இதை மாதிரி இருக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பால் சேர்த்துக்கு உருட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சி வந்தாலும் நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். அந்த அளவு எண்ணெய் காஞ்சதும் போடணும். அப்படின்னா தான் டக்குன்னு உப்பி வரும் போண்டா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கரண்டியால் நல்லா கிளறி விட்டிங்கன்னா போண்டா நல்லா செவந்து வரும். இங்கே பாருங்கள், நல்லா போண்டா உப்பி வந்துடுச்சு. இந்த அளவு செவந்தால் போதும். இந்த போண்டாவை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட இட்லி மாவில் போண்டா ரெடி ஆகிடுச்சு. பட்டுன்னு ஃப்ரீயாக இருக்கீங்களா? வீட்டில் இட்லி மாவு இருக்கா? இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.